Good morning, sir. I am Indresh Kumar from 4th year Mechanical Engineering. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமேஷன். இன்ட்ரடக்ஷன் டு மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆட்டோமேஷன்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஹியூமன் எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுனா ஒரு மிஷின்ஸோ இல்லை ஒரு ரோபோட்டோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்டோமேஷன் சொல்லுவோம். அதே மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா ஒரு என்ன ஆப்ஜெக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட குவாலிட்டி எப்படி அதே மாதிரி சேமாக மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் வந்து என்ன சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம். இது ஆட்டோமேஷனுங்கிறது வந்து வெறும் ப்ரொடக்ஷன் இதில் மட்டும்தான் இருக்கும். அதே மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரா மெட்டீரியலில் இருந்து ஃபைனல் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நம்ம சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். சிம்பிளாக மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி வந்து ஒரு ப்ராடக்டை எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை தான் வந்து நம்ம சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஆல்ரெடி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னா என்னன்னு தெரியும். அதாவது இப்போ நம்ம என்ன ஆப்ஜெக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோமோ அதை வந்து முன்னாடியே நம்ம ஒரு 2D டிசைனோ ஒரு 3D டிசைனோ போட்டு அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்து அதில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து கேடு. இதில் நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு சைஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து அதில் ஏதாச்சும் கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சைஸ் லார்ஜராக இருக்கும் அந்த மாதிரி நினச்சோம்னா நம்மளால் வந்து இந்த ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கேடில் நம்ம போடக்கூடிய டிசைன் தான் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்க்கும் கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்க்கும் வந்து ஒரு பேஸாக இருக்கும். கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கேட்ல டிசைன் போட்டு முடிச்சிருப்போம். அந்த டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி எந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு அடுத்து என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வரணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். அதாவது இப்போ நான் வந்து இன்ஜின் பிளாக் வந்து நான் தயாரிக்க போகிறேன்னா இன்ஜின் பிளாக் தயாரிக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது இப்போ மில்லிங்கு, பேசிங், டர்னிங், ட்ரில்லிங் இந்த மாதிரி என்னென்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறது டிசைட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ நான் வந்து ட்ரில்லிங் பண்ண போகிறேன்னா ட்ரில்லிங்க்கு என்ன டூல் பிட்டு தேவை அப்படிங்கிறதும் இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளான் தான் டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி என்ன ஆப்ரேஷனுக்கு அடுத்தது எந்த ஆப்ரேஷன் நடக்கணும் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை டிசைட் பண்ணுறதும் இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கில் தான் நடக்கும். நம்ம கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங் யூஸ் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் டைம் குறையும். அதே மாதிரி இப்போ நம்ம ஹியூமனாக நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஏதாச்சும் சின்ன சின்ன எரர்ஸ் வரலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அந்த ஒரு சில எரர்ஸும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு சிஸ்டத்தையோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணோம்னா அது வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து கேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3D மாடலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அந்த 3D மாடலை ஒரு ரோபோட்டுக்கு கொடுத்து இதை ப்ரொடியூஸ் பண்ணித்தானே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ரோபோட்டுக்கு வந்து அந்த 3D மாடல் புரியாது. ஸோ அந்த 3D மாடல் அதுக்கு புரிய வைக்கணும்னா அவன் வந்து அதை கோடிங்கில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு ஜி கோடா எம் கோடா நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா தான் அந்த ரோபோட்டுக்கோ இல்லை அந்த மிஷினுக்கோ ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய பிளான் படி தான் இந்த ப்ரொடக்ஷன் போகுதான்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். சிம்பிளாக ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்னா என்னன்னு சொல்லலாம்னா இது வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும். அதாவது என்ன ஆப்ஜெக்டை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், அதே மாதிரி எத்தனை குவான்டிட்டியில் இதை மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். எம்ஆர்பினா என்னன்னு பார்த்தோம்னா மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிளானிங். அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் தேவை, அந்த மெட்டீரியல் எவ்வளோ குவான்டிட்டியில் தேவை அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் பிளானிங். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா,
இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1000 இன்ச்சி பிளாக் வந்து ஆர்டர் வந்திருக்கு. இப்போ என்கிட்ட ஸ்டாக்ல வந்து ஒரு 500 தான் இருக்கு. அப்போ எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இன்னும் நான் 500 வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ 500 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ரா மெட்டீரியல் போதுமா, இல்லை பத்தாதா, இல்லை இன்னும் நான் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்றது தான் வந்து இந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். இஆர்பின்னா என்னன்னு பார்த்தோம்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? அதாவது இப்போ ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி ஒன்று இருக்கு. இந்த கம்பெனியில் இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 1000 கார்ஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ சப்போஸ் அந்த கம்பெனியில் இஆர்பி இல்லைன்னா இப்படி 1000 ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதே மாதிரி அங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இப்போ சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து இஆர்பி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அது வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போட்டோம்னா தெரிஞ்சிடும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கன்வே ஆயிரும். அதே மாதிரி ஸ்டாக்ல இவ்வளோ இருக்கு, ப்ரொடக்ஷன்ல இவ்வளோ இருக்குங்கிறத இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இஆர்பி. கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், சிஏஎம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை ஒன்றா இன்டகிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். அதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் கேடு, கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கு, கேமு, அதே மாதிரி எம்ஆர்பி, இஆர்பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தை ஒன்றா இன்டகிரேட் பண்ணுறோம். எதுக்காக ஒன்றா இன்டகிரேட் பண்ணுறோன்னா நம்மளுடைய ஒர்க் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஹியூமன் எரர்ஸ் குறையணும். அதே மாதிரி மேனுவல் எஃபெக்ட்ஸ் குறையணும். இந்த மாதிரி என்னதுக்காக தான் வந்து நாம இந்த கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்கை யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சப்போஸ் அந்த கம்பெனியில் வந்து இந்த எம்எஸ்எஸ் இல்லைன்னா அவங்க வந்து என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்க மேனுவலாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த மேனுவலாக எடுக்கும்போது நிறைய எரர்ஸும் வரலாம். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணோன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டைம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ரிசோர்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். எது விதமான முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட்டை வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக மேனுஃபேக்சரிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து இந்த எம்எஸ்எஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தை பத்தி பார்த்தோம். மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னா என்ன? ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சிஸ்டத்தை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ப்ரொடக்ஷன் டைம் குறையும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், மேனுவல் எரர்ஸ் குறையும், மேனுவல் எஃபெக்ட் குறையும். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை நம்மளால கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ண முடியும். இப்போ இந்த எம்எஸ்எஸ்ஸை வந்து நம்ம ஒரு ஐஓடியோடனவோ இல்லை ஏஐயோடனவோ இல்லை டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜிஸோடனா இன்டெகிரேட் பண்ணோம்னா ஹைலி மாடர்ன் ஆட்டோமேட்டட் ஃபேக்டரிஸை நம்மளால ஈஸியாக உருவாக்க முடியும். ஸோ இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்தோம்னா இந்த மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் ஃபியூச்சர்லாம் நம்மளால கன்ஃபார்ம் ரன் பண்ண முடியாது. தேங்க்யூ.